இன்னைக்கு நம்ம கேட்ரியூர்லேருந்து பக்கெட் பிரியாணி மட்டன் பண்ணுறோம். இது வந்து நம்ம பல்கா 100 பேருக்கு பண்ணி கொடுக்குறோம். ஒரு பேக்கேஜில் ஒரு பக்கெட்டில் 5 பேருக்கு கணக்கு பண்ணி 20 பக்கெட் பிரியாணி பண்ணுறோம். நம்ம மட்டன் பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ணுற ஸ்டைலில் மட்டன் வந்து 75% வேக வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டு வேக வச்சு மட்டன் பிரியாணி பண்ணி நம்ம பக்கெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நீங்கள் இதே மாதிரி என்ன ஆர்டர் இருந்தாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி ஒரு பாருங்கள். அப்போ தான் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் ப்ளஸ் வந்து பக்கெட் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கு கூட வந்து முட்டை வந்துடும், ஆனியன் ரைத்தா, தயிர் வெங்காயம் அது வந்துடும், பப்படம், ஊறுகாய் இதெல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். ஒரு ஸ்வீட்டும் கொடுக்குறோம், கேசரி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் கடைசி வரை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி இங்கே பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம 25% எடுக்க போகிறோம். 30 கிராம் பீஸ் வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஒரு ஆள் 5 பீஸ் வர மாதிரி, அது ஒரு ஆள் 150 கிராம், ஒன்றுக்கு 1.5 அளவில் பண்ணுறோம். அப்போ அதுக்கு தகுந்த வர மட்டையை அடுப்பில் வச்சுக்கிட்டோம். 2 லிட்டர் எண்ணெய் சேர்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக 1 கிலோவுக்கு 200 மில்லி வரும். அப்போ வந்து நம்ம 16 கிலோ பண்ணுறோம், 2.800 வரும். நம்ம மட்டன் அளவில் பார்த்தீங்கன்னா மட்டன்லேயே கொஞ்சம் குழப்பெல்லாம் வரும். அப்போ அதில் நெய்யெல்லாம் மாறினால இதில் கொஞ்சம் கம்மியாக விட்டால் போது 2 கிலோ எண்ணெய் போட்டு கரெக்டாக எண்ணெய் நல்ல சூடாகிட்டு நம்ம பட்டை வகைகள் எடுத்து வச்சுருக்கிறோம். பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஜாதிபத்திரி, கிராம்பு, தற்கோலை, ஸ்டார் அனேஸ் அப்படி சொல்லுவோம், நல்ல மிளகு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தாளிப்பு போட்டு விடுறோம். தாளிப்பு எக்ஸாக்ட்லி இத்தனை கிராம் அப்படின்றது கிடையாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு போட்டுக்கிட்டா போதும். ஃப்ரை ஆகி பாருங்கள். தாளிப்பு ஃப்ரை ஆன உடனே நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயம் நீட்டாக கட் பண்ணோம். கரெக்டாக நம்ம ஒரே சைஸில் ஈவெண்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். வதக்கி விடணும். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு முன்னாடி இது ஓரில் ஒரு 25% தாண்டி ப்ரௌன் ஆகி மாறுறதுக்கு வந்து நம்ம இதில் 2-3 பொருட்களை சேர்ப்போம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உட்பட பொருட்கள் சேர்ப்போம். நம்ம வந்து இது நல்ல ப்ரௌன் ஆன உடனே வந்து வத்தல் பொடி ஃபஸ்ட் சேர்ப்போம். அந்த வத்தல் பொடி ஏன் நம்ம ஆரம்பத்தில் வந்து சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது நல்லா வதங்கி வர டைமில் அந்த ஆயில் அப்படியே பிரிஞ்சு வரும். அப்போ அந்த ஆயில் நம்ம வத்தல் பொடி போட்டு ஷார்ட்டே பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். அப்புறம் தொண்டு எரிக்கா அப்படிங்கிற டைமில் நம்ம அடிஷ்னல் கலர் எதுவும் தேவைப்படாது. அதனால அந்த ப்ரொசீஜர் சேர்ப்போம். அதுக்கப்புறம் புதினா போடுறோம். புதினா நல்ல செடிப்பாக போடுறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், அப்புறம் மல்லியில் போடுறோம், பச்சை மிளகு, வெள்ளை மிளகு இது எல்லாமே போடுறோம். ஸ்டெப்பாக போடுறோம். நீங்கள் கடைசியோட பாருங்கள். இப்போ நம்ம இதை வதக்கி விடுறோம். ஒரு மீடியமாக கீரை வச்சு வதக்கி விடுறோம். ஒரு 1/2 மணி நேரம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுறதுக்கு. இப்போ பாருங்கள், பொறுமையாக தீயை ஆவரேஜாக வச்சு 1/2 மணி நேரம் பக்கத்தில் ஆச்சுது. இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வர வர வதக்கி போகிறோம். நான் ஆரம்பத்தில் வீடியோ சொன்னது போல பாருங்கள் வந்து இந்த எண்ணெய் இல்லாமல் அப்படியே தெளிஞ்சு வந்துட்டு இதை வச்சு நம்ம வந்து வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் சொல்லியிருந்த போல் வத்தல் பொடி சேர்க்குறேன். 1 கிலோவுக்கு 20 கிராம் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம கிட்டத்தட்ட 280 கிராம் வரும். அந்த வத்தல் பொடி சேர்க்குறோம். ஆயில் நல்லா வதக்கி வரும். அந்த ஆயில் நல்லா பொரிஞ்சு வர டைமில் தொண்டையில் நம்ம பிடிக்காது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். இதனால தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். நல்லா கொஞ்ச நேரம் நம்ம ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் புதினா பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ வெட்டி வச்சுருக்கோம். மல்லி இலையோ அதே அளவு எடுத்துக்கிறோம். அந்த புதினாவை மொத்தமாக போட்டு மல்லி இலையோ கொஞ்சம் இப்போ போட்டுக்கிட்டு மீதியை நம்ம தம் போடுற டைமில் சேர்ப்போம். ரைஸ் பார்த்திங்கன்னா நீளம் பாஸ்மதி ரைஸ் தான். அது நம்ம ஏற்கனவே நம்ம எப்போ அடுப்பு பற்ற வச்சோமோ அதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டுருக்கோம். 5 வாட்டி வாஷ் பண்ணி நல்லா ஊற போட்டுக்கிறோம். ரைஸ் நல்லா ஊறி வாழ்நாள் நம்ம பாயில் ரைஸ் தான் பண்ணுறோம். அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் உடையாமலே இருக்கணும். அந்த பக்கம் நீங்கள் பார்க்க பேப்பர் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நல்லா வதக்கி விட்டுருந்தோம். இப்போ நம்ம புதினா சேர்க்க போகிறோம். பாதி தான் சேர்க்குறோம். மீதி வந்து நம்ம லாஸ்ட்டில் தம் போடாம சேர்ப்போம். நல்லா கிண்டி விடுறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இந்த 14 கிலோவும் ஒரு 400 1 கிலோவுக்கு 100 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதில் கொஞ்சமாக நம்ம வந்து மட்டனில் சேர்க்கணும். மீதி இதில் சேர்க்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நல்லா கிண்டி விட்டோம். 2-3 நிமிஷம் போல இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் 400 அதாவது கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் கட்டி தயிர். இந்த பிரியாணி பொறுத்தளவில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே ரொம்ப எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கணும். காரம் வந்து நீங்கள் வீடுகளில் பண்ணுறதுல எல்லாம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு, இல்லை பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாகிட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இது ஆவரேஜாக ஒரு ஃபங்க்ஷன் இது எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். நம்ம வதக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வரும். தயிர் உடம்பும் தயிர் அந்த ஒயிட் கலர் தான் வரும். நம்ம கொஞ்ச நேரம் மறுபடியும் பொருளை வதக்கிற டைமில் இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி மறுபடியும் வத்தல் படிக்கும். அந்த ரெட் கலர் பேஸ்ட் பண்ணுற கலர் வந்துடும். அதனால நம்ம வந்து உடனே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குவோம். இப்போ தயிர் சேர்க்குறோம். கிண்டி விடுறோம். நான் 1 லிட்டர் பாக்கெட் 1 லிட்டர் சேர்த்துக்கிட்டேன். இது மறுபடியும் 1 லிட்டர் சேர்க்க போகிறேன். அப்போ போட்டு வர்றது அடுத்து சேர்க்குறது கொஞ்சம் நேரம் அப்படின்னா ஒரு கிண்டி விடணும். ஏன் பார்த்தீங்கன்னா அடி விட்டுக்கூடாது. அதனால் ஒரு கிண்டி விட்டு மறுபடியும் சேர்க்குறேன். நிமிஷம் கிண்டி விடணும். நான் அந்த விளக்கம் சொல்லியிருந்தேன். இந்த தயிருக்கு அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் மாறி கலர் மறுபடியுமா வத்தல் பிடிக்கும். அந்த கலரில் வரும் ஆட்டோமேட்டிக்காக. அதோடு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஃபார்மாட்டுக்கு 2 கிலோ மட்டும் சேர்க்குறேன். நம்ம அளவாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ வெள்ளை மிளகு, பச்சை மிளகு எடுத்துருக்கோம். இந்த 3 பொருட்கள் சேர்க்க போகிறேன். அதுக்கு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 100% ரொம்ப குழஞ்சி வரணும் கிடையாது. ஒரு ஆவரேஜாக வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 25% வேக வச்சுக்கிற மட்டனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல இதில் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி எடுத்து கொதிக்கிற டைமில் நம்ம ஏற்கனவே ஊற போட்டுக்கிற ரைஸை வடிகட்டி நம்ம டைரெக்டாக தம் போடுறோம். இப்போ நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கல்லுப்பு சேர்க்குறோம். ஏற்கனவே மட்டனில் அதுக்கு தேவையான அளவு கரெக்டாக உப்பு இருக்கக்கூடிய அளவு சேர்த்துருக்குறோம். மீதி உப்பு இதில் சேர்க்குறோம். மொத்தம் ஒரு ஆவரேஜாக ஒரு 1/2 கிலோ உப்பு கரெக்டாக இருக்கும். தக்காளி சேர்க்குறோம், பச்சை மிளகா, வெள்ளை மிளகு இதெல்லாம் சேர்த்து ஓவரில் ஒரு 2 நிமிஷம் போல் கிண்டி விடுறோம். வெள்ளை மிளகா நம்ம ஒரு மணத்தை கொடுத்தோம். வெள்ளை மிளகு சிலவங்க சேர்க்க மாட்டாங்க. சேர்க்காத தப்பு கிடையாது. அது நம்ம ஊரில் அவைலபிளாக இருந்தாலும் இவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அரிசியில் நல்ல இயற்கையான ஒரு மணத்தை அதுக்காக சேர்க்குறோம். இப்போ மட்டனை சேர்க்குறோம். நம்ம பாயில் பண்ணது கொஞ்சம் அதில் தண்ணி இருக்குது, அதை சேர்த்து சேர்க்குறோம். நம்ம 2-3 நிமிஷம் இதில் குக் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி இதில் வற்றி போக இருக்குன்னு பார்த்து மீதி வந்து நம்ம ஆர்டினரி தண்ணி சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள் மட்டன் வந்து மறுபடியும் ஆவரேஜாக கொதிச்சுட்டு இருக்குது. அந்த மட்டனில் உள்ள அந்த தண்ணியில் இது ஏன் நம்ம 2-3 நிமிஷம் கொதிக்க விடுறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெந்து வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரம் இல்லாமல் அதாவது ஸ்பைசஸ் எல்லாமே வந்து மட்டனுக்கு உள்ளாடியும் பிடிக்கும். அதனால இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். 2-3 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் தேவையான இப்போ இதில் ஒரு 5 லிட்டர் போல் தண்ணி இருக்குது. நம்ம இனி ஒரு 13 லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ பக்காவாக மட்டனில் மசாலா எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு மறுபடியும் அந்த மட்டனில் உள்ள நெய் நம்ம விட்டு ஆயில் எல்லாமே இங்கே தெளிஞ்சு வருது பாருங்கள் சைடில் எல்லாம். இப்போ வந்து தண்ணி தேவை. இப்போ தேவையான தண்ணி விட்டுட்டு மூடி போடுறோம். 10 நிமிஷத்தில் ஒரு கொதிச்சு வரும். ஆவரேஜாக நம்ம தீ வச்சுருக்கிறோம். 5 நிமிஷம் தாண்டின உடனே நம்ம ஊற போட்டுறது ரைஸை வடிகட்டும். அது வடிகட்டி வரைக்கும் மறுபடியும் 5 நிமிஷம் ஆகும். அப்போ டோட்டலாக 10 நிமிஷம் ஆகிறப்ப இது நல்லா கொதிச்சு வரலாம். நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்ப்போம். உப்பு காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்போம். ஒரு 10% நம்ம ஆர்டினரியாக சாப்பிட்றதுக்கு 10% ஜாஸ்தியாக ஃபீல் ஆகக்கூடிய அளவு நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ரைஸை நம்ம டைரெக்டாக தம் போட்டு ரைஸு வெந்து வர டைமில் ரைஸ் ஒரு 80% தம்மு போடுவோம். ஆனால் டோட்டல் அது வெந்து வர டைமில் அது கொஞ்சம் ஒரு 10% உப்பு காரம் புளிப்பு எல்லாம் அப்சர்வ் பண்ணும். அதாவது புரிஞ்சு எடுக்கும். அப்படிங்கிற டைமில் நம்ம லாஸ்ட்டில் நம்ம சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும்.
அது நம்ம ஆரம்பத்தில் தண்ணீரை கரெக்டாக தான் பார்த்தோம்னா அப்புறம் உப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் டேஸ்ட் எல்லாத்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஒரு கிண்டு விட்டுக்கிட்டு நான் இப்போ தான் உப்பு காரம் எல்லாமே பார்த்தேன். எக்ஸாக்ட்லி கரெக்டாக 10% ஜாஸ்தி வர மாதிரி கிளியர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ரைஸையும் வடி வச்சுக்கிட்டோம் அரிப்பில். இப்போ ரைஸ் அப்படியே வந்து கொட்டிக்கலாம். ரைஸை போட்டதுக்கப்புறம் ஆரம்பத்தில் தீயை கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிறோம் பாருங்கள். கொதிச்சு வருது. இந்த ஆவரேஜ் தான் கொதிக்கணும். நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் தீயை வந்து இன்னும் கம்மி பண்ணணும். நம்ம ரொம்ப ஓவராக கொதிச்சுக்கிட்டோம்னா இந்த ரைஸ் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கோம், உள்ள மசாலா எதுவுமே பிடிக்காது, ரொம்ப வெந்து வராது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக குக் பண்ணோம்னா ஸ்லோவாக அது ஒரு கொதித்து வர ரைஸ் வெந்து வர உள்ளாடி நல்லா மசாலா பிடிக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதை கிண்டி விடுற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடாக இது கிண்டி ஒரு 2-3 நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம தம் போட வேண்டிய பக்கம் வந்த உடனே தம் போட்டு இங்கே பாருங்க. மட்டன் எல்லாமே வந்து மேலே தெரியும். நம்ம ஒன்றரை போட்டுருக்குறோம் பாருங்க. எல்லாருக்குமே மட்டன் 5 பீஸ் கிடைக்கிற மாதிரி தான் போட்டுருக்கோம். இப்போ பாருங்க தண்ணி லெவலு ரைஸு மட்டன் எல்லாமே வந்து சேமாக ஒரே லெவலில் வந்துக்கிட்டேன். இப்போ 50% குக் ஆகிட்டு இருக்கும். இந்த டைமில் நம்ம தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மறைச்சி விடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தாண்டி ஒரு வாட்டி கூட மறைச்சி விட்டாச்சுன்னா அப்படியே மொத்தமாட்டு பரவ வெளியே எடுத்துட்டு கங்கில் கொஞ்சம் மேலே வாரி போட்டு அப்படியே தம் போட்டு. இப்போது தம் போட வேண்டிய கண்டிஷன் ஆகிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பில் இருக்க விறகு எல்லாமே எடுக்கிறேன். எடுத்து மாற்றிட்டு அந்த கங்கில் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். தம்மோட கங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மல்லியில் தூவுறேன். தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் ரைஸு போட்டதுக்கப்புறம் அது காட்டுக்கு விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் மாட்டு வந்து 1 லிட்டர் போல் நம்ம அந்த தண்ணியை, அதாவது மட்டன் ரைஸில் நம்ம சேர்ந்த மசாலா தண்ணி எடுத்து வச்சோம். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி மேலே விடுற டைமில், அதாவது சைடில் அடியில் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இங்கே வரைக்கும் உங்களுக்கு இந்த சைடில் பார்க்குற டைமில் தெரியுது இங்கே ஏற்கனவே இருக்குது. அப்போ இந்த மேலே உள்ள ரைஸ் வந்து வர ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதனால் என்னென்னா நம்ம இப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபைனலாக அதை மேலே இப்படி விட்டு நம்ம தம் போட்டுக்கிட்டோம்னா எல்லா இடமும் அடியில் இடையில எல்லாம் இருக்கிற ரைஸ் எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அதே மாதிரி மேலே இருக்கிற ரைஸும் குக் ஆகிடும். அதனால தான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். தம் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மூடியை போட்டாச்சு. மேலே கனல் வாரி போடுறோம். மொத்தமாக நம்ம 20 நிமிஷம் தம்மில் போடுறோம். மேலே கனல் வாரி போட்டுட்டு அடியில் இருக்கிற கனல், அதாவது அடுப்பில் இருக்கிற அந்த கனல் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம மொத்தமாட்டு வெளியே எடுத்துடும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளாடி நம்ம இதுக்கு உள்ளாடி இருக்கிற தண்ணி எல்லாமே அப்படியே ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கனல் போட்டோம், அதில் கரைஞ்சி போயிடும். அதனால என்னென்னா நம்ம அதாவது கனலை கரெக்டாக வந்து 10 நிமிஷத்தில் குவாரி மாற்றிடும். அதுக்கப்புறம் வந்து கல்லில் இருக்கிற சூடு மட்டுமே போகும். 100% பக்காவாக குக் ஆகி வரும். இந்த ப்ரொசீஜருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இலக்கிட்டு பக்கெட்டில் எல்லாமே ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பார்க்குற டைமில் உங்களுக்கு தெரியும். என்ன ஆர்டர் இருந்தாலும் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க. 20 நிமிஷம் அழகாட்டு தம் ஆகிட்டு நம்ம அப்படி வந்து மூடி எடுத்துக்கலாம். மூடி எடுத்து கனலை அது கணக்கு போடுறேன். அப்படியே தம்மை பிரிச்சுக்கலாம். அப்படியே இடம் சொல்கிறேன். சூப்பரான பக்கத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு பாருங்க. ரைஸ் போல இருக்கு, ஓடா இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுக்கிட்டால் போதும். தம் போடுற மெத்தட் தான் ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு இடத்துல நடக்கிறோம். அப்படியே அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுக்கிட்டு பக்கெட்டில் நம்ம பார்சல் பண்ண போகிறோம். இப்போ பார்சல் பண்ண போகிறோம் பாருங்கள். பக்கெட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கு. எல்லாமே வந்து பிளாக் கலர் பக்கெட்டு, ஒயிட் கலர் மூடி எல்லாமே கிராஜுவலாக வச்சுருக்கிறோம். பார்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பண்ணி சொல்கிறேன். பாருங்க வந்து ரைஸ் இவ்வளோ புலப்பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு பீஸும் எடுத்துருக்கிறோம். பீஸுக்கு வரும் கை வச்சாலே உடஞ்சி போதும். நல்ல சூடாக இருக்குது.
சான்சைட் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக வேறு இருக்குது, மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த டைப் ஆஃப் பிரியாணி எந்த மெத்தேடில் பண்ணி தரமா இருந்தாலும் எந்த மாதிரி பண்ணி தரமா இருந்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இப்போ பார்சல் பண்ணுறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல், இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஒரு போர்ஷன் கொடுக்குறது, ஒரு பெரிய ஆளுகளை சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ 5 பீஸ் வர மாதிரி நம்ம வந்து பீஸுகளும் போட்டு இந்த பவுலில் தான் எடுக்கிறோம். 1 2 3 4 5, ஒரு ஆளுக்கு 5 பீஸ் வர மாதிரி நம்ம பொறுமையாக தான் பார்சல் பண்ணோம். இந்த அளவு வரப்போ ஒரு ஃபுல் போர்ஷன் வரும். இதை நம்ம வந்து பக்கெட்டில் கொட்டுக்கிறோம். இப்படி வந்து ஒரு 5 பவுல் ஒரு பக்கெட்டு போடுற டைமில் கரெக்டாக 5 சாப்பாடு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் 5 பவுல் வச்சு பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக வருது. கரெக்டாக ஃபுல்லுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது. அப்போ நம்ம அடுத்த பக்கெட்லேருந்து இந்த பவுல் அழைக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது. பாருங்கள் இந்த அளவு இருக்குது. நம்ம இதுக்கு மேலே வந்து 5 முட்டையும், ஒரு ஃபேமிலிக்கு இது 5 முட்டையும் இதிலே வச்சுக்கிறோம். ஒரு பக்கெட்டில் 5 முட்டை 5 பிரியாணி. அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி நம்ம வந்து ஆனியன் ரைத்தா பிக்கில் பப்படம் இல்லாமல் தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துருவோம். அப்படி வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பக்கெட்டும் ஒரு கவர், அப்போ எல்லாமே அதில் வந்து அடங்கி வந்துடும். இதுதான் ப்ரொசீஜர். எனக்கு 20மே வந்து இதே ப்ரொசீஜரில் தான் நம்ம அப்படியே வந்து பேக் பண்ணுறோம். அப்படியே கேசரி பாருங்கள், இது வந்துக்கு 5 பெரிய கவர், இதில் ஒரு கவர் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். 5 பேர் கரெக்டாக இருக்கும். தயிர் பச்சடி அதே மாதிரி கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பப்படமும் பொரித்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். பப்படம் வந்து ஒன்றுலேயும் ஒரு கவரில் 5 போட்டுக்கிறோம். ஊறுகாவை நம்ம ரெடியாக தான் வச்சுருக்கிறோம். ஊறுகாய் ஒரு கவரில் 5 பாக்கெட் போட்டுருவோம். பாக்கெட்டில் எல்லாம் பேக்கெட் பண்ணி பாருங்கள், எல்லாம் வந்து ஒரே அளவில் வச்சுருக்கிறோம். ஒன்றுக்கும் 5 சாப்பாடு வர மாதிரி மினிமம் வந்து 25 பீஸ் வர மாதிரி வச்சுருக்கிறோம். 5 முட்டையும் வச்சுருக்கிறோம். இதான் ப்ரொசீஜரு. நீங்களும் எந்த ஆர்டர் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உள்ளூரில் வெளியூரில் எங்கே இருந்தாலும் செய்து ரெடியாக இருக்கிறோம். பெரிய பல்க் ஆர்ட்னா ஸ்பாட்டில் இருந்து செய்து தருவோம். இல்லை வந்து இதே மாதிரிப்பட்ட ஆர்ட்னா இங்கேருந்து டெலிவரி பண்ணணும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு ரெடியாக கிடைக்கும். எந்த டைப் ஆஃப் ஃபுட்டாக இருந்தாலும் வந்து நமக்கு ஓகே தான். எந்த மாதிரி பார்சலாக இருந்தாலும் இல்லை வந்து எந்த மாதிரி சர்வீஸாக இருந்தாலும் நாங்கள் செய்து ரெடியாக இருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அட்ரஸ் எல்லாமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறோம். பாய் பாய்.